ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அம்மா, எதுக்கு அழுவுறீங்க? அழாதீங்க. மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க ஏன் அழுவுறீங்க? அழாதீங்க. மீரா, என் மேல கோவமா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்படிதான் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? மரகதம், இப்ப எதுக்கு இதை பேசிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கலாமா? ம், நல்லா இருக்கேன் சார். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ்மா, எனக்காக அழாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இனி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. இப்படிலாம் பண்ணாத. உனக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்த. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? மரகதம், அந்த பேச்சை விடு. புள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும். சாரிம்மா, இனி நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. உனக்கு என்னாச்சு? ஏதாச்சும் எப்படி பதறி போயிட்டோம்? சரிம்மா, நான் இனிமேல் சொல்றேன். நீங்க சாப்பிட்டீங்களா? உன்னை பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டியா நான் கேட்குறேன். என்னம்மா நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? டைம் ஆகிடுச்சுல, போயிட்டு சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். போங்கம்மா. சார் கூட்டிட்டு போங்க. இல்லை, எனக்கு பசிக்கல. நான் உன் கூடவே இருக்கேன். அம்மா, இந்த மாதிரி இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க போங்க, நீங்க போயிட்டு சாப்பிட்டு வாங்க. மரகதம் வா. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ம், ஓகே சார். மதி, இப்போ எதுக்கு முறைக்கிறான்? மீரா, அண்ணா. மீரா நீ பேசாத. ம், சரிங்கண்ணா. சரியா? ஆமாண்ணே, அண்ணன் பேச்சு தங்கச்சி மீறுவனா? அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேனே இந்த தங்கச்சி. டைரக்டா நல்லா தான் பேசுற, ஆனா நீ பண்றது நான் பண்றதுனா? நான் என்ன பண்ணேன்? அதான் மீறிட்டியே உன்ன. ஏ மீரா, என்னாச்சு? மீரா, என்னாச்சு? தொண்டை வலிக்குதுண்ணா. நீ பண்ண வேலைக்கு இதே கம்மிதான். என்ன காரியம் பண்ண பாத்துட்ட? அதான் காரியம் நடக்காத மாதிரி ஆகிடுச்சுல்ல. மீரா, டேய் மதி, என்னடி சொன்ன? உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன சொன்ன? அதான் காதல் விழுந்ததில்ல, அப்புறம் என்ன? என்ன? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சமாவது மண்டியில மூளை இருக்கா? அடிச்சு அடியில மூளையே கலங்கிடுச்சு. இருக்கா என்னன்னு தெரியல. மூளை இருக்கு, ஆனா அது மங்கி போச்சு. அதான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்க. நான் பாக்குற வேலை பிடிக்கணும்னு சொல்லுங்கண்ணா. நான் வேற வேலை பாத்துக்கிறேன். எனக்கு அங்க வேலை பார்க்க பிடிக்கலதான். டேய், என்னடா பேசுறா? நான் என்ன கேக்குற, அவ என்ன பேசிட்டு இருக்கா? நான் என்ன சரியா தான் பேசுறேன். அண்ணா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல? சொல்லுங்கண்ணா. அண்ணா, நான் என்ன பேசினா சிலருக்கு புரியாது. புரியும், ஆனா புரியாத மாதிரி நடிப்பாங்க. என்னடா பாய்சன் சாப்பிட்டது பைத்தியமாயிட்டாலோ? நான் பைத்தியமா தான் தெரியல கொஞ்ச நாளா. சொல்லுங்கண்ணா. இது ஜீவி இல்ல, அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? இந்த பொண்ணுக்கு யாரும் என்னன்னு விசாரிக்கணும். ஜீவி மாதிரியே இருக்கா. அசோக்குக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். இன்னொரு தங்கச்சி இருந்ததா என்ன? ஆனா உங்க அப்பா பத்தி அவன் கேட்டாலே கோவப்படுவான். அவங்க அப்பா ஒன்றும் புரியலையே. அசோக் கிட்ட இதை பத்தி பேசணும். அசோக் கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும். அவனுக்கு எதனா ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே. அறிவு இருக்கா? அறிவுட்டத்தனமா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்க. பாயசம் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? இதெல்லாம் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆகியிருந்தா? அதான் ஆகலல்ல. ஏன் எது ஆகலன்னு ஃபீல் பண்றீங்க போல? என்னடி இப்படி பேசுறதுன்னா வச்சுக்கோ, அப்ப நான் என்ன பண்ணணும் தெரியாது. அண்ணா, எனக்கு என்னன்னா அவருக்கு என்னவா? டேய், என்னடா பேசுறா? வாயை மூட சொல்லு, இல்ல பல்ல பேத்துருவேன். இப்ப எதுக்கு ஒரு சீன் கட்டுறாரு? டேய், இப்ப மட்டும் வாயை மூடற, உன் வாயை உடைச்சிடுவேன். டேய், நான் என்னடா பண்ண? என்ன நடுவில் இழுக்கிறீங்க? அண்ணா, இப்ப என்னவா? டேய், அவளுக்கு என்னவா? என்ன பிரச்சனை கேளுடா. ஏன் அண்ணா, என்ன பிரச்சனை தெரியாதோ? டேய், இப்ப இந்த மாதிரி கெடுக்க மடக்கா பேசிட்டு இருந்தா உன் மண்டையை உடைச்சிடுவேன். ஆளை விடுங்கடா சாமி. போங்கடா உங்க சண்டையும் நீங்களும். பேஷண்ட பக்கம் வந்து என்ன பேஷண்ட் ஆக்கிடுவாங்க போல. விட்ட கிறுக்கணும் ஆக்கிடுவாங்க போல. போங்கடா டேய்.
டேய் டாக்டரே வாடா, இல்லைன்னா ஒன்ன வச்சு விளையாடுவாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தெரியாது, என் மனசே என்கிட்ட இல்ல. சாப்பிட்டீங்களா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப பேச்சு மாத்துற? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அப்படி எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? தெரியலனா விடுங்க. தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரியாதுன்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம், ஆனா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்பயும் தெரியாது, புரியவும் புரியாது. பாவமடா என் நெஞ்சு, சின்ன இரும்பாச்சு, கால வச்சு என் காலம் மேலே ஏறி போச்சு. நாளா எங்க யாரடா, நீதான் மொத்தம் பாரடா, காதல் வேற ஏதடா, நீனா மட்டும் தானடா. வண்டார்குடி வண்ணக்கிளி ஏவுள்ளார உன்னால காயோ வழி கண்டேனடா, உயிர் கொண்டேனடா, என் அன்பான கூட நீயோ நம்ம சேர்ந்து. ஏன் மச்சான், உங்க ஃபேமிலிக்குன்னு சாங் இருக்கோ? பினோ, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? வினோவா? அவர் ஃப்ரெண்டா இருக்குமா? நான் உங்க கூட வாழலான்னு என்னடா கனவு கண்டுட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல என் தலையெழுத்தே மாறி போயிடுச்சு. அந்த வினோவா தான் இருக்கும். அவரும் டாக்டர், இவனும் டாக்டர். அப்போ வினோவும் டாக்டரா தானே இருக்கணும். நீ எங்க தான் இருக்க? சொல்லு மச்சான், அந்த மாதிரி சாங் இருக்கா என்ன? தொலைஞ்சு போயிட்டா பாட்டு பாடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஓல்டு மூவிலாம் வருமே. நாளை நமதே நாளை நமதே, இந்த மாதிரி. நாளைக்கு உனக்கு தான் பாட கட்ட போறேன். நைட்டு கால் பண்ணி கடுப்பே தெரியும். டேய் மச்சான், நான் எதுக்கு கேட்கறேன்னா, என்ன விருப்பத்தை தானே, ஒழுங்கா போன வச்சுட்டு. இருடா, நீ அங்க ஜிவி பாக்குறியா? நானும் அங்க ஜிவி பாக்குறேன்டா. கன்ஃபார்ம், நான் நினைச்சது சரிதான். பொண்ணு அரை தூக்கத்துல கால் பண்ணி அரை மணி மாதிரி உளறிக்கிட்டு இருக்க என்கிட்ட, அப்படித்தானே? உளறனா? டேய் மை பாஸ் வந்துட்டாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டே நான் சொல்றது கேளுடா. என்ன ஒரு ஆச்சரியம், சில்லுன்னு கதை என்ன தேடிட்டு வந்திருக்கு? ஹலோ மேடம், இங்க இங்க இருக்கேன். எதனா வேணுமா? என்ன என்ன தேட நீங்க போலாம்? என்ன? நான் எதுக்கு தேட போறேன்? ஓ அப்படியா, நான் கூட என்னதான் தேடிட்டு வந்தீங்க போலன்னு நினைச்சேன். என்ன சைலண்டா இருக்கா? இப்படி இருக்க மாட்டாளே. எதனா வேணுமா? எதனா கேட்கணுமா? ஆமா. என்ன? இல்ல இல்ல. என்ன ஆமாவா இல்லையா? தெரியல. தெரியலையா? எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சைட் அடிக்கிறீங்களோ? என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா? அப்படி என்ன இருக்கு நம்ம முகத்துல? எதுவோ அவளை கவர்ந்துருக்கு, அதான் இப்படி பார்த்துட்டு இருக்கா. எதுக்கு இப்படி குறுக்குறோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு, நான் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்குவா. நேத்து ஒருத்தர் பார்த்தோம். அப்படி இல்ல, இப்படி. இப்போ ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம். நான் சிரிக்க நீ முறைக்க ஒரு கூத்து தான், இங்க நடக்குது சைட்டிங் தான். போங்கங்க, நீங்க என்ன சைட் எடுக்கிறது கூட முறைக்கிற மாதிரியே இருக்கு. ஓ அப்படியா? நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்குன்னு சொன்னா பொறிக்கன்னு சொல்லுவா, மாத்தி சொல்லுவோம். அது வந்துங்க, உங்க கண்ணு ரெண்டும் பாத்து முட்டை, உங்க கண்ணு ரெண்டும் வாழை மாட்டை, உங்க காது ரெண்டும் தேங்காய் மாட்டை, உங்க புருவ ரெண்டும் பனை மாட்டை, உங்க மண்டை குருவி கொடு. மொத்தத்துல பேர் தெரியாத ஜந்து மாதிரி இருக்கானா? ஐயோ அப்படி சொல்லல. ஓ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கியா? ஆமாங்க, நான் உங்களை வச்சிருக்கேன். சின்ன வச்சிருக்கியா? ஐயோ அப்படி சொல்லல, நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பேர் வேற வச்சிருக்கியா? ஐயோ நான் எதுவும் பண்ணல. யோ உனக்கு அறிவு இருக்கா? தெரியலையே, நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களா? எது? இல்ல, நீங்க தானே கேட்டீங்க இருக்கான்னு, அதான் எனக்கு தெரியல, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். இது எல்லாம் நல்லா தான் பேசுற. ரூம்குள்ள வரும்போது கேட்டு வரணும் தெரியாதா? தெரியுமே, நான் கேட்டுட்டு தானே வந்தேன். கேட்டியா? எனக்கு கேட்கலையே. நீங்க வேணா ரூம் டோர் கிட்ட கேட்டு பாருங்க. நான் ரூம் டோர் கிட்ட கேட்டேனே, உள்ள போலாமான்னு. டோர் ஓப்பனா தான் இருந்தது, அதான் உள்ள வந்தேன். என்ன ரூம் டோர் கிட்ட கேட்டியா?
ஆமா, என்ன இப்படி பத்தி கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க? கண்ண உருட்டி உருட்டி என்ன மேரட்டனா நான் என்ன சிறு பிள்ளையா இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை. ஏய் ஒண்ண என்ன கத்தி கையில வச்சிருக்கான்? இதுக்குதான் குறுக்கணும்னு பார்த்தாலோ நான் கூட என்ன சைட் அடிக்கிறேன்னு தானே நினைச்சேன். இப்போதானே தெரியுது எந்த ஏரியாவில் குத்துறான்னு பார்த்துட்டு இருந்திருக்கானு. டேய் அசோக், உன் வாய்க்கு பெரிய திண்டுக்கல் போட்டா தானே வாங்கி போட்டணும். ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. குத்திராளோ வேலையில போற ஓனம் எடுத்து பேண்ட்டுக்குள்ள போட்டுக்கிட்டேடா. இங்க பாருங்க, வாய் பேச்சா தான் இருக்கணும். நோ வைலன்ஸ். அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டாரு. சூப்பர். இங்க பாருங்க, நான் ஒண்ணும் பண்ணல. நான் வேணும்னு வரல. நீங்க கத்துறீங்க, நான் என்னன்னு பார்க்க வந்தேன். அப்புறம் நீங்க தான் என் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தீங்க. நான் உங்க மேல விழுந்துட்டேன். டீடி வாய மூடு. நான் எழுந்திருக்கலாம் தான் பார்த்தேன். நீங்க தான் என்ன விடாமலே புடிச்சிட்டு இருந்தீங்க. விடாம பிடிச்சிட்டு இருந்தானா? என்னடா பேசுற? நீங்க டவலோட வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ வாய மூடு. இப்ப யாரது கேட்டாங்களா? ஆமா, ஏன் வலிக்குதுடி? இல்லாத டியா டி சொன்னா வாய் இருக்காது. ஏன் வலிக்குதுடி? நான் எதுவும் பார்க்கல. நீ ஒயிட் கலர் டவலோட வந்த ஒரு சாங் வேற படிச்ச. அச்சோ ஒண்ண வாய மூடுற. ஐயோ மேடம், முன்னாடியே காயணும் சரியாகல. அடுத்த வாரம் பாத்துக்கலாமே. என்ன? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அம்மாடியும் சிரிச்சிட்டியா? இது கனவா இல்ல வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிருக்க. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன மறைக்கிறான்? மைண்ட் வாய்ஸ்ல சத்தமா பேசிட்டோமோ? ஐயோ, கோவப்பட்டு அதை விட அழகா இருக்கீங்க. உன்ன ஐயோ அம்மா, டிடி புரிக்கி எதுக்கு இப்ப கத்துற? வாய மூடு. என்ன எதுக்கு கத்தி கையில வச்சிட்டு இருக்கீங்க? அப்படி தூக்கி போடலாம்ல. என் மேல இருக்க கோவத்துல குத்துனாலும் குத்திடுவீங்க. அதனால அந்த கத்தியை மட்டும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வாங்க. ஹலோ மேடம், காஃபி? வேண்டாம். ஏங்க? இல்ல உங்க அளவுக்கு இல்லைனாலும் பயப்படாதீங்க, குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு மட்டும் தானே போட்டிருப்பீங்க, நீங்க குடிங்க. அப்படி இல்லையே, உங்களுக்கும் சேர்த்து தான் போட்டேன். இது உங்களுடைய பங்கு, வாங்கிக்கோங்க. குடிச்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ். நல்லா இல்லைன்னா மூஞ்சில துப்பிட்டு போறீங்க. காஃபியை பொறுத்து இருக்கு. அப்போ நான் ரெடியா இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் காஃபி வாங்கினதுக்கு. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்கள் ஆகும் போது உன் விழிகள் கங்கையாறு. பூக்களுக்கு நீ வாசமடி, புன்னகைக்கு நீயே தேசமடி. பாரதிக்கு கண்ணம்மா, நீ எனக்கு உயிரம்மா. நேற்றைக்கு நீ தந்த பார்வைக்கு பக்தன் நீங்கே. என்ன சாப்பிடுறியா? ஏ வெளியில சாப்பிட்டீங்களா என்ன? ஏன் சாப்பிடுற? போயிட்டு சாப்பிடுங்க. சொல்றவங்க கையெல்லாம் போட்டு போட்டு இல்ல, ஊட்டி விடதான் யாரும் இல்லையே. ஏன் சாருக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவீங்களோ? அப்படி இல்ல, அடிபட்டிருக்குல்ல. என்ன அடிபட்டிருக்கா? கைதியா? இல்லைங்க, தலையில தான். யோ தையில தானே அடிபட்டிருக்க. ஏதோ கையில அடிபட்ட மாதிரி ஊட்டி விட்டாதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுவும் அடிதானே. நீங்க வேணா ஊட்டி விடுறீங்களா உங்க கையால? எது மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். அதான் ஏற்கனவே ஆகிடுச்சுல. யோ என்ன நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல சாப்பிடாம பட்டினியா கூட கடை. விட்டு இடுப்பு மேல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட சொல்லுவ போல. ஐயோ, அப்படிதான் பண்ண மாட்டேங்க. நீங்க வெயிட் தாங்க மாட்டீங்கல்ல. ஓ அந்த ஐடியா வேற இருக்கா? நீங்க போங்க, எந்த ஐடியாவும் இல்ல. நான் தானே பசியில தவிக்க போறேன். என்ன அடிச்சு மண்டைய உடைச்சு இப்படி மனசாச்சு இல்லாம நடந்துக்கிறீங்க. ஐயோ கடவுளே, இப்போ என்ன உனக்கு? நான் அடிச்சற போஸ்ட் அடிச்சு ஒட்டணுமா? ஐயோ அம்மா, பசியில வாய் வலிக்குதே. பசியில வாய் வலிக்குதா? என்னடா லாஜிக் இது?
பாருங்க, பசி மயக்கத்துல வயிறுன்னு சொல்றதுக்கு பதிலா வாயின்னு சொல்றேன். ஐயோ, தலை சுத்துதே. யோ இவனே நல்லதானே பேசிட்டு இருந்த. நீங்க மட்டும் அடிக்காம இருந்தா நிறுத்து போதையா. இப்போ என்ன பண்ணணும்? அது வந்துங்க, உங்க கையில சாப்பாடு போட்டு உங்க கையில ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது. ஐயோ ஐயோ, அம்மா பசி எடுக்குதே. கடவுளே, போயா, போயிட்டு உட்காரு, எடுத்துட்டு வந்து தொலைகிறேன். தேங்க்ஸ்ங்க. நீங்க எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும், தொலைதான் வேண்டாம். இப்ப மட்டும் நீ போகல, காஃபி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவான். ஒழுங்கா ஓடி போயிடு. ஐயோ, செஞ்சாலும் செஞ்சிருவா, ஓடி போயிடலாம். அம்மா இருங்க. என்னங்க? ஹாஸ்பிடல்ல யார் ஊட்டி விட்டா? என்ன என்ன கேட்டீங்க? என் காதுல வேற என்னமோ விழுந்தது. அது இல்லங்க, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, அதான் ஹாஸ்பிடல்ல யார் ஊட்டி விட்டான்னு கேட்டேன். டி அசோக், உனக்கு தேவையாடா இது? சாப்பாடு ஊட்டி விட சொல்லி இப்படி போய் ஆபத்துல உட்காந்துக்கிட்டியே. இப்ப இப்படியே ஒரு கதை எடுப்பாளே. நீ இன்னைக்கு செத்த. சொல்லுங்க, யார் அங்க ஊட்டி விட்டா? அப்படி யாரும் இல்ல. இல்லங்க, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, மறந்துருக்க போறீங்க. உங்களுக்கு தான் பலமா அடிபட்டிருக்குல்ல, ஊட்டி விட்டா தானே சாப்பிட முடியும். சொல்லுங்க, யாரை வச்சிருக்கீங்க ஊட்டி விட? வச்சிருக்கனா? அசோக், இது உனக்கு தேவையா? நல்லா போயிட்டு இருந்தது, நீயே தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டியே. ஹலோ டாக்டர். என்னங்க? யாரை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் யாரையும் வச்சிடல, நானே தான் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? நம்பர் மாதிரி இல்லையே. சத்தியமா என் கையில எடுத்து நானே தான் சாப்பிட்டேன். அப்புறம் என்னையா, இங்கேயும் உன் கையில எடுத்து சாப்பிடு. இவர் குட்டி பாப்பா சாப்பிட மாட்டாரு. நாங்க இவர் இடுப்புல தூக்கி வச்சுட்டு நிலா கட்டி சோறு ஊட்டணும். முழிக்கிற மொழிய பாரு. ஐயோ, கேட்க நினைச்சிட்டே மறந்துட்டோம். இப்போ கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாம். அந்த வினவா இருந்தா எங்க இருக்காரு, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அவர் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா, யாரு? எனக்கா? நீங்க என் பொண்டாட்டிங்க, நான் உங்க புருஷன் நினைக்கிறேன், அப்படிதான் சொல்றாங்க. அப்படியா? நான் அதை கேட்கல. போன்ல யாரு? யாரும் இல்லையே. உங்களுக்கு தெரியுதோ? ஒருவேளை பேயா இருக்குமோ? ஹலோ, என்ன? நான் போன்ல யாருன்னு கேட்டேன். ஓ, அது கேக்குறீங்களோ? ஆமா. போனுக்குள்ள பேட்டரிங்க. என்ன பேட்டரியா? ஆமாங்க, நீங்க தானே கேட்டீங்க போனுக்குள்ள என்ன இருக்குன்னு. போனுக்குள்ள பேட்டரி, எனக்குள்ள நீங்க. இப்படி என்ன காமெடி பண்ணிட்டா நினைப்போ? ஓ, இதுக்கு பேர் தான் காமெடியா? எனக்கு தெரியாம போச்சே. நான் வர சொல்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, நான் தான் பேசிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? போன்ல தான் பேசினேன். போன்ல தான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? போன்ல தாங்க நான் பேசிட்டு இருந்தேன். யோ, நான் சரியா பேசுறேனா? சரிதான் பேசுறீங்க. அப்போ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணு. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அதாங்க, போன்ல தாங்க நான் பேசிட்டு இருந்தேன். யோ, என்ன வெறுப்பேத்துறியா? நான் பேசுறது புரியல? புரியுதுங்க, நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க. இங்க யாரும் இல்ல, நான் போன்ல தான் பேசினேன். ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி பண்ற? அதான் ஏன் கேக்குறேன், யாருன்னு. போன்ல தான் நீங்க பேசுனீங்க. இந்த பக்கம் நீங்க, அந்த பக்கம் யாரு? அந்த பக்கம் சுவருங்க. மவனே, உன்ன இதுக்கு எப்படி அறக்குற? நான் பேசுறது உனக்கு புரியுதல்ல, அப்புறம் எப்படி கடுப்பேத்துற? நான் அழுதுடுவேன். என்னங்க இப்ப என்ன சொல்லணும் உங்ககிட்ட? ஓ, நான் இவ்வளவு நேரம் கேட்டது உங்களுக்கு புரியல. இப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும். நீங்களும் திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பேசணும். இப்படியே பேசி பேசி என்ன மண்டை குழம்பு விட்டுறணும், அதானே? டேய், டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. சுபா, சரி விடுங்க. வினோட நேம் சொன்னீங்கல்ல, யார் அவங்க? ஓ, வினோவா? ஆமா, யார் அவங்க? என் ஃப்ரெண்டு. வினோ உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்டுனா எல்லாமே தான். ஆமா, வினோ கேரா பாயா? ஓ, அப்படியா? மேடத்துக்கு நான் பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கானு இவ்வளோ கொஸ்டின். இருடி வரேன். எதுக்கு கேக்குறீங்க? அது வந்து சும்மாதான். சொல்லுங்க, கேரா பாயா? கேள் தான். என்ன பொண்ணா? வினோன்னு சொன்னதா நான் அவரோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். ச்சே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன எதுவும் பேசாம போறான்? ஹலோ மேடம், உங்களை தான். என்ன பொண்ணுன்னு சொன்னதும் எதுவும் பேசாம போறீங்க? என்ன பொசசிவா? என்னங்க யார் யாருன்னு கேட்டுட்டு சொன்னது எதுவும் சொல்லாம போறீங்க? ரொம்ப பொசசிவ் தாங்க. என்ன பொசசிவா? பொசசிவால எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல.
நீ யார்கிட்ட போன் பேசுற எனக்கு என்ன? எல்லாம் ஒன்னால தான்டா என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. பொறுக்கி உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏன் என்னாச்சு? நல்லதானே இருந்தா ஏன் இப்படி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போறா? வினோன்னு பேருக்கு சோ வினோ வினோ மொபைல் தானே பேசணும். வினோ பேர் தானே தெரியும்ல. அந்த வினோ நினைச்சதான் கேட்டிருக்கா போல. வினோன்னு பேர் தெரியாம சொல்லிட்டேனே. அதான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. கடவுளே, ஐயோ சாரி சிலனு காத்து, உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்துறேன்.